இப்போ மன்னன் போன்ற திரைப்படங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரஜினி போன்ற ஒரு பெரிய ஒரு பர்சன், ஒரு பெரிய ஸ்டார் நடித்ததே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பொண்ணு வந்து தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆண் மகனுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்கறது தான் பெருமை அப்படின்னு வீட்டில் உட்காத்தி வைக்கிறது தான் அந்த படத்தினுடைய தத்துவமே. அதான் இது ஒரு தத்துவம்னு சொல்லி இதுக்கு அத்தனை கோடி ரூபா போட்டு படம் வேற எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க. இதுக்கு ஹீரோயினா நடிச்சது வந்து விஜயசாந்தி, லேடி சூப்பர் ஸ்டார். தக் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா அபிராமியுடைய கேரக்டர்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஹீரோ வந்து 2 பெண்ணுடைய உறவோட அவர் ரொம்ப ஹீரோவாகவே நடமாடிக்கிட்டு இருப்பார். அந்த அபிராமிக்கு அதே போல் ஒரு ஆண்மகனுடைய ஒரு தொடர்போட, இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஒரு ஆண்மகனுடைய தொடர்போடு இருக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா? அந்த த்ரிஷா அவங்க வந்து என்னுடைய வயதுக்கு நீ இவ்வளோ பெருசு வயசானவரா நீ இருக்கிற, நான் இன்னொருடைய ஆண்மகனோட நான் வாழறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கலாமா? அப்போது ஒரு ஆண் 2 பெண்ணோட இருக்கிறத வந்து இந்த சொசைட்டி வந்து அவ்வளவு நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி. 1 மாதம் ஆச்சா அந்த படம் வந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி. அதே ஒரு பெண் 2 கணவர்களோட இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமா? கதை எழுத முடியுமா? சிந்திக்க முடியுமா?